السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 சூறாக்களையும் ஓதுவோம். இந்த சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 சூறாக்களையும் அல்லாஹ் இந்த உலகம் படைப்பதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னே அல்லாஹ் ஒரு ஏட்டில் எழுதி வைத்தான். அந்த அளவுக்கு சிறந்த 2 சூறாக்கள். வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வழங்கிய மிகச்சிறந்த சூறாக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அதில் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். 2வது சூரா, அதாவது அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய மிகப்பெரிய சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று வரக்கூடிய இந்த கடைசி 2 வசனங்களையும் ஓதுவோம். சூரத்துல் ஃபாத்திஹா, அதே போன்று ஆமனர் ரசூல், அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இதனை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். தஹஜ்ஜுடைய நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்கக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்திலே இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.